11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் 5 இருப்பாய்வு லெசன் நம்பர் 5 ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு மிகவும் முக்கியமான பாடம். இதிலிருந்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் ஒவ்வொரு வினா கண்டிப்பாக கேட்கப்படும். அதில் கீழ்கண்ட இருப்புகள் பற்றிருப்பா வரவிருப்பா, அதாவது டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை ட்ரையல் பேலன்ஸ், இருப்பாய்வு என்றால் என்ன, இருப்பாய்வு வெளிக்காட்டும் பிழைகள், இருப்பாய்வு வெளிக்காட்டாத பிழைகள், இந்த மாதிரி பல்வேறு கேள்வி கேட்கப்படும். இப்போ நம்ம இருப்பாய்வு தயாரிப்பதற்கு எளிய முறை ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ இதில் வரவு இனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 14 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். கிரெடிட் பேலன்ஸு ஃபஸ்ட்டு முதல் கேபிட்டல், கணினீந்தோர் கிரெடிட்டார்ஸ், செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு பில்ஸ் பேயபிள், வங்கி மேல்வரைப்பட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட், கடன் வங்கி கடன் லோன் ஆர் பேங்க் லோன், கொடுபட வேண்டிய செலவு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், முன்கூட்டி பெற்ற வருமானம் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், பெற்ற தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பெற்ற வாடகை ரெண்ட் ரிசீவ்டு, பெற்ற வட்டி அல்லது கழிவு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, பங்காதாயம் டிவிடெண்ட்ஸ், வாரா ஐயக்கடன் ஒதுக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், விற்பனை சேல்ஸ், கொள்முதல் திருப்பம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். இப்போ வரவினங்கள் அதாவது கிரெடிட் பேலன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர மற்ற கணக்குகளின் இருப்புகள் எல்லாமே அதர் தேன் கிரெடிட் பேலன்ஸ் ஆல் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ். அதனால் தெரிஞ்சுங்க, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இந்த 14 ஐட்டம்ஸ் தவிர கணக்குகளில் கொடுக்கப்பட்ட அனைத்துமே பற்று இனங்கள், அதாவது டெபிட் பேலன்ஸ் தான். அதனால் மாணவர்கள் இந்த 14 மட்டும் நம்ம தரவாக படிச்சுக்கிட்டோம்னா இருப்பாய்வு கணக்கை எளிய முறை தேவைப்படலாம். இதுக்கான தியரி கொஸ்டின்ஸ் நம்ம எளிமையாக எழுதிடலாம். ஒன் வேர்டு தர பண்ணிக்கோங்க. நம்ம எளிமையாக தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.